இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் நட்டுங்கிறான். இந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்தோம். சரி சும்மா நடுவு மிஷின் நடுறதுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா புத்து ஒரு பெரிய புத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக ரொம்ப காலமாக இருக்குது சொன்னாங்க சாமி புத்து. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோவிலில் பார்த்துருக்கு பார்த்தீங்கன்னா அது மாதிரி பெரிய பெரிய புத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது வந்து சொன்னாங்க. சரி வாங்க நம்ம அந்த புத்து இருக்குது வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன், அப்படியே இருங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ரொம்ப காலமாக ரொம்ப வருஷமாக இருக்கிற புத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தில் எப்படி பார்த்தாலும் ஒரு சாதாரணமாகவே ஒரு புத்து வளர்கிறதுக்கு 10லேருந்து 20லேருந்து 30 50 வருஷம் புட்டு ஆகும். இந்த புத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 தலைமுறையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இன்னொரு விஷயம், இந்த புத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வருதுங்க. நீங்கள் நினைக்கல ஏதோ பைப்லேருந்து தண்ணி வரலன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே ஓகேங்க, இங்கே எதனா பைப்லேருந்து தண்ணி வரலாம். ஆனால் இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? புத்துடைய ஹைட்டு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் இந்த புத்து வந்து என்னுடைய ஹைட்டுக்கு மேலே. நானே வந்து பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ அடி இருப்பேன்னா, இப்போ ஒரு நார்மலாக ஒரு 10 அடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 10 அடி அவ்வளோ பெரிய புத்து இங்கே இருக்குதுங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா சாமியுடைய பாம்பு, அதாவது சாமி பாம்புலாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய புத்து பாருங்கள். இது நார்மலாக எவ்வளோ பெரிய ஹோல்ஸ் இருக்குது, எவ்வளோ பெரிய புத்து இருக்குது இந்த பக்கம். ஓகே, ஆனால் இவங்க இங்கே வந்து விவசாயம் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக விவசாயம் தான் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் இந்த புத்து இருக்கிற இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா அவங்க மதித்து இந்த இடத்த வந்து விட்டு வச்சுருக்காங்க. இங்கே புத்து இருக்குதுங்க, இங்கே தண்ணி இருக்குது, இங்கே கிணறு இருக்குது. ஸோ அந்த தண்ணி கூட இங்கே வரதுக்கு சான்சஸ் இல்லை. சரிங்களா? இங்கே பாருங்கள். சரி ஓகே, இங்கே தான் இந்த பக்கம் தான் நம்மளுக்கு தண்ணி வருது அப்படின்னா அப்போது அந்த பக்கம் உங்களுக்கு ஒரு வேறு காட்டுறதுங்க. நான் சுற்றி உங்களுக்கு காட்டுறேன். இது நம்ம ஃபேக்கு நிறைய பேர் சொல்லலாத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் அது மாதிரி இல்லை. அப்போ அந்த புத்தில் எவ்வளோ பயமாக அந்த புத்தாக இருக்கும். அதுக்கப்புறம் எவ்வளோ பெருசான ரொம்ப பழமையான சாமி இருக்குது. இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? மேலே புத்து. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா புத்து நீங்கள் சொல்கிற மாதிரி. இப்போ இந்த புத்து வந்து பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ ஆழம். இப்போ புத்து வந்து பார்த்தீங்கன்னா மேலே 10 அடி இருக்குதுன்னா கீழே 10 அடிக்கு மேலே தான் இருக்கும். இப்போ எவ்வளோ பெரிய புத்து இருந்தால் அது வந்து அவ்வளோ பெருசாக வந்து இருக்கும். சரிங்களா? நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து மதிக்க மாட்டோம். நம்ம மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் மதிக்கிறது இல்லை. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் இது பண்ணிடுறாங்க. இவங்க மதிச்சு அதை வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்ல நம்ப மாட்டீங்க, சுற்றி எல்லா பக்கமும் விவசாயம் தான். பாருங்கள், தெரியுதுங்களா? விவசாயம் தான். ஆனால் இது வந்து இதுக்காண்டியே இந்த பக்கம் ஒரு போர் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இங்கே அப்படியே விட்டு வச்சுருக்காங்க. இந்த பக்கம் போர் போட்டிருக்காங்க. இப்போ இது சென்டர் விட்டுருக்காங்க. சரிங்களா? சரி ஓகே, இதுக்கு வச்சோம்.